இந்த மோசடி என்ற இந்த குணம் இருக்குது, அல் ஹியானா, வணங்கிட்டா மோசடி, நம்பிக்கை துரோகம் என்ற குணம் இருக்குது. இது எதிரிக்கு கூட நம்ம செய்யக்கூடாத ஒரு குணம். இது நண்பருக்கல்ல. இது இது எவ்வளவு மோசமான குணம்டா, எதிரிக்கு கூட நம்ம செய்யக்கூடாத ஒரு குணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆக்கள் உண்டு. நம்ம என்ன பார்க்கிறோம்? மின் ஷமாத்தத்தில் அஅதா, எனக்கு நடக்கக்கூடிய, அதாவது வீழ்ச்சி, எனக்கு நடக்கக்கூடிய பாதிப்பு, சோதனையில எதிரிகள் சந்தோஷம் அடையாத அமைப்பில் என்னை பாதுகாத்து, எதிரிகள் சந்தோஷம் அடையாத அமைப்பில் என்னை பாதுகாத்து விடு அப்படின்றான். அப்துல் மலிக் இப்னு மர்வான் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய என்கிட்ட உள்ள சில ஒருத்தர் பாராட்டுற நேரத்தில் அவர் சொல்றார், மாலிக் இப்னு உமாரா என்று சொல்லுகின்றவர், அவரை பார்த்து உங்களோடு நான் உங்களோடு தனிச்சிருந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட நிறைய பண்புகள் என்ன செஞ்சேன், கண்டேன் அப்படி என்று சொல்ற நேரத்தில் அவர் சொல்றாரு, என்கிட்ட பெரிதாக இல்லை, ஆனால் நான் எந்த ஒரு எதிரியுடைய தோல்வியிலும் எந்த எதிரியுடைய சோதனையிலும் நான் சந்தோஷம் அடைந்ததில்லை என்றார். அவனோட தோல்வியிலையோ அவனது சோதனையிலையோ நான் சந்தோஷம் அடைஞ்சதில்லை. ஒரு விஷயத்தில் ஒரு எதிரி அவன் எதிர்ப்புல தோல்வி அடைகிறான், அது வேற. ஆனா அவனுக்கு ஒரு சோதனை அவனோட குடும்பத்தில் ஒரு சோதனை பிரச்சனை வந்ததுனால நான் என்ன செஞ்சதில்லை, நான் சந்தோஷம் அடைந்தது இல்லை அப்படி என்றார். எந்த ஒரு நேசத்தோடு வாழ்ந்தவனுக்கும் நான் துரோகம் செய்ததில்லை. வலா ஹுன்து தா உத்தின் வலா ஹுன்து தா உத்தின் வலா ஷமத்து பி அதுவின், நான் எந்த ஒரு எதிரியோடும் அவனுக்கு எந்த ஒரு நண்பரோடும் நான் துரோகம் செய்ததும் இல்லை, அதே நேரத்தில் எந்த எதிரியுடைய வீழ்ச்சியிலும் நான் சந்தோஷப்பட்டதும் இல்லை அப்படின்னு சொல்றார். அப்போ ஒரு சிறந்த பண்புகள் ஒன்றாக அவர் என்ன செய்யறாரு, அதை சொல்லி காட்டுகிறார். இந்த பழக்கம் உண்மையிலே சொல்ல போனால் ஜாகிலியா மக்கள்கிட்ட இல்லாத ஒரு பழக்கம் இது. ஜாகிலியா காலத்தில் மிகப்பெரிய குறையாக பார்த்த ஒரு பழக்கம் எது தெரியுமா? இந்த மோசடியை தான்.